ஒரு மனுஷன் நல்லது பண்ணக்கூடாதா? அவன் அப்படியே சாய்க்க பாக்குறீங்களேடா. அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவரை நாங்க கைவிடவே மாட்டோம். இப்படிக்கு விர்ச்சுவல் வாரியர் விஜய் ஃபேன் அண்ட் தமிழ்நாடு பீப்புள்ஸ் விஜய் ஃபேன்ஸ். சுற்றுப்பயணம் ஆரம்பம். சேலம் மக்களே ரெடியா? அடுத்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். மக்கள் தானே மன்னர்களே, உனக்கு காட்ட வரனா. விஜய் கொடுக்கும் மாஸ் என்ட்ரி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வரும் 25ஆம் தேதி மாமல்லாபுரத்தில் தவேக தலைவர் விஜய் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். ஊழலும் மதவாதமும் கைகோர்த்து இன்று வரை வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக அடியெடுத்து வைத்த என் தலைவனின் தலைமையும் வெற்றியை எழுதாமல் போகாது. வெற்றி நிச்சயம். தவேக தேர்தல் பிரச்சார குழுவினர் ஜனவரி 26 முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். 14 தொகுதிகளில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர். நாள் 2 கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. நாள் 3 சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர். நாள் 4 ஈரோடு, மேட்டுப்பாளையம், கோவை. நாள் 5 திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி. நாள் 6 திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி, ராமநாதபுரம். நாள் 7 மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி. நாள் 8 தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. நாள் 9 அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர். நாள் 10 புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இன்பநீதியின் படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் எங்கள் தலைவரின் படம் ரிலீஸ் ஆகாது. திமுக பாஜகவின் மிகப்பெரிய எதிரி என்று சொல்லுங்கள். ஆனால் உதயநிதியின் மகன் இன்பநீதி நிறுவனத்தின் படம் சரியாக பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகும். அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று பொங்கல் கொண்டாடுவார்கள். ஆனால் எங்கள் தலைவரின் படம் மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. அப்படியெல்லாம் அதன் பின் யார் இருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா. தவேக கூட்டணி. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளோம். கூட்டணியா தனித்து போட்டியிடா என்பதையே விஜய் அறிவிப்பார். விஜயின் சுற்றுப்பயண திட்டத்திற்கு ஏற்பாடு செய்து வருகிறோம். இப்படிக்கு செங்கோட்டையன். அடேங்கப்பா டே வேற லெவலியா. 2-3 தான் சிம்பிள் வந்துச்சு, விசில் சிம்பிள்னு சொல்லி. அது கொல்லியோவா 5 மணி கொல்லியோ வால் பெயிண்டிங் ரெடி பண்ணிட்டுறீங்களே. சான்ஸே இல்லை. வேற லெவலியா நீங்க. விசில் ஊதப்பட்டு விட்டது. 2026 தமிழ்நாடு தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது. அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தயாராகிவிட்டன. விஜயின் தவேகவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. இப்போ புரியுது விஜய் அண்ணா ஏன் பயப்படுறாங்கன்னு சொல்லி. 2 மணி தான் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஈவினிங் 5-6 மணிக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்து அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கை காசு போட்டு சிம்பிளை ட்ரா பண்ணிக்கிறாங்க. அவங்க வில்லேஜில் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணி 4 மணி நேரத்தில் சிட்டிலேருந்து வில்லேஜ் வரைக்கும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிம்பிள் ஃபுல் ரீச் எல்லாருக்குமே. இப்போ சொல்லுங்க 26ல் யாருன்னு. விசில் சின்னம் ஒதுக்கியது மகிழ்ச்சி. தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியதில் மகிழ்ச்சி. இதுதான் எங்களுக்கு வெற்றி சின்னம். எங்கள் கட்சி தலைவர் சொன்ன அடுத்த நிமிடமே மக்களிடம் சின்னம் சென்று சேர்ந்துவிடும். தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த். உங்கள் பொன்னான வாக்குகளையை வருகின்ற தேர்தலில் விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். விசில் சின்னம். விஜயின் தவேகவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் உத்தரவு. விசில் சின்னம் வழங்கிய கோரி தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கோரிக்கையை வைத்ததை அடுத்து ஒதுக்கீடு. திருப்பூர் மாநகர மாவட்டம் தமிழக வெற்றி கழக தலைமை சார்பாக இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாவட்ட நிர்வாகி திரு போஸ் அவர்களின் காளை